தயவு செஞ்சு நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. எனக்கு படிப்பறிவு கிடையாது, சரிங்களா? அதனால் தப்பாக நினைக்காதீங்க. வீடியோ அனுப்புகிறாங்க, அதை அனுப்புகிறாங்க, எது நினைக்காதீங்க. பாட்டு போடுங்க, அதை போடுங்க, பாட்டு படிங்க, அதை படிங்க, இதை படிங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அதாவது முடியாது. நான் லைக்குக்காக போடலை, எல்லாரோட அன்பு வேணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அன்புக்காக இதெல்லாம் செய்வேன். மற்றவங்க பணத்தை திருடுறதுக்காக கேட்டிங்களா? ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க 1000 ரூபா ரேஷனில் கொடுக்குறாங்களாம்மா. அந்த 1000 பெரிய மலையாமா. இன்னைக்கு விலைவாசி என்ன விலை விற்குது? கரண்ட்டு புல், வீட்டு வரி, வந்தது போனது, கரண்ட்டு புல் எல்லாமே விலை ஏறிடுச்சு இந்த ஆட்சிக்கு. இதெல்லாம் பெருசாக நினைக்கிறது கிடையாது. பெருசாக தப்பு செய்கிறவங்களாம் தப்பிச்சிருவான். அந்த மாதிரி தான் இருக்குது நாட்டில். ஒரு தண்டனை, கரெக்டான தண்டனை கிடைக்காத நாட்டில் கிடையாது. காரணம் என்ன? எல்லாம் பண்ணுறது பூரா அரசியல்வாதி பிள்ளைகள். அதனால் விட்டுருதாங்க. எந்த தப்பு பண்ணாலும் மூடி மறைச்சிருவாங்க. இருக்கப்பட்டவன் மறைச்சிருவான், இல்லாதப்பட்டவன் சிக்கிக்குவான். அந்த மாதிரி தான். நொங்கு தின்ன ஒருத்தன் கூந்தல் நக்கிறான்ல, அவன் தான் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி தான் நாட்டில் நடக்குது அநியாயங்கள். இதை தட்டி கேட்க துப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இருக்காங்க நாட்டில். கேட்டால் பைத்தியமாக அலையிறாங்க. பெற்ற தாய் தப்புன்னு சோறு போட மாட்டாங்க. எங்கள் தலைவர்னு தீக்குளிக்க கூட துணிஞ்சு இறங்குவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. எழுத்துக்கு நல்ல மனிதனை பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது என்ன கிடையாது. யார் காசு இருந்தாலும் ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா உடனே போய் ஓட்டு போட்டுருவோம். ஒரு கோட்ரு ஒரு 100 ரூபா பணம், ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், உடனே ஓட்டை குத்திடுவாங்க. கேட்டால் எங்கள் தலைவருக்கு வாங்கிட்டாரு, அதுக்காக நான் குத்துவேன் அப்படின்னு. 5 வருஷமும் வந்து அவதிப்படணுமே, அதை நினச்சி பார்க்கறது இல்லை. ஒயின் ஷாப்பை தூக்க முடியுதா யாரால? இது ஒருத்தரால் எத்தனை ஆட்சி வருது? ஒருத்தராது ஒயின் ஷாப்பை தூக்க முடியுதா? கிடையாது. லாட்ரின்னு சொல்லி லாட்ரி தூக்குனாங்க, சரி. அதில் தான் அதுலேயும் வருமானம் வராதுன்னு செய்யுது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு கோர்ட்டில் இறங்கிட்டாங்க. ஏன்னா மக்களை குடிகாரன் ஆக்கிடணும். குடிகாரன் ஆக்கி தெருவில் விட்டுறணும். மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவங்களாம் குடிச்சிட்டு அந்நாடு வேலைக்கு போகிறாங்க. வாரத்துக்கு ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தை வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோ காசுக்கு காலி பண்ணிடுறாங்க. பொண்டாட்டி பிள்ளை என்ன தத்துங்க? மண்ணே எதுங்க? அரிசி மட்டும் இலவசமாக ரேஷனில் போட்டால் போதுமா? இதெல்லாம் எனக்கு மனசுக்கு நினச்சி பார்க்குறது இல்லை. அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கணும், பினாமியில் சொத்து வாங்கணும், இதுதான் எண்ணம். இதை பினாமியில் உள்ள சொத்தை பிடிக்க யாராவது தகுதி உள்ள ஆள் ஆட்சியில் இருக்காங்களா? யாரும் கிடையாது. அந்த பினாமி சொத்தை பிடிக்கிட்டும் பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு வல்லரசு நாடு ஆகுதா இல்லையா பார்க்கலாம். பினாமி சொத்து அத்தனை கோடி சொத்து கிடக்கு, கோடி கணக்கில் ஏக்கரில் கிடக்கு.